இயல் 1 இன்பத்தமிழ். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் இயல் 1 இன்பத்தமிழ் கவிதைப்பழி. நுழைமுன் என்னன்னா, நம்ம தமிழ் மொழி தாய்மொழியாக தமிழை, நம்மளுடைய தாய்மொழியாக தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றது. நம்மளோட தமிழ் இலக்கியங்களில் தமிழ் மொழியை பெருமையாக போற்றி பாடியிருக்காங்க நிறைய விஷயங்கள். ஸோ வணக்கம் அப்படின்ற வார்த்தை தற்கால இலக்கிய மரபு இருந்துட்டு இருக்கு. அந்த வணக்கம் சொல்கிறது இப்பயும், அது தற்காலம்னா இப்பயும் இருந்துட்டு இருக்கு அந்த வணக்கம் சொல்கிற அந்த மரபு தமிழில். ஸோ அடுத்தது பாரதிதாசன் தமிழை பலவாறாக இந்த இதில் பாரதிதாசன் நிறைய சொல்லியிருக்காரு பாடல் வழியாக. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பாரதிதாசன் தமிழை பலவாறாக பல ஒரு கவிதையாக சொல்லியிருக்காரு. அவர் எப்படி குழந்தைய நம்ம கண்ணே மணியே அப்படின்ற மாதிரி கொஞ்சிற மாதிரி தமிழை எந்த அளவுக்கு ஒரு பெயர்கள் சூட்டி, அதை கண்ணே மணியன்றது குழந்தைய ஒரு கொஞ்சி பெயரை கூறுவோம்ல, அந்த மாதிரி செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்ஞ்சிருக்காரு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அதாவது தமிழ் அப்படின்றது அமுது அப்படின்ற அந்த அமுதம் எப்படி பியூராக இருக்கும். ஸோ அந்த அமுதம் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ் நம்மளோட உயிருக்கு நிகராக சொல்லியிருக்காங்க தமிழை. அதுக்கு அடுத்தது தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். அதாவது தமிழுக்கு நிலவு ஈக்குவலாக அந்த ஒயிட் கலரில் நிலவு எப்படி இருக்கும், ஸோ அந்த ஈக்குவலாக அப்படியே சொல்லியிருக்காங்க. இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அதாவது சமூகத்தோட வளர்ச்சிக்கு, சமூகம்னா மக்கள்னா சமூகம். ஸோ விளைவு அப்படின்னு பார்க்கும்போது விளைவுன்றது ஒரு வளர்ச்சியை குறிக்குது. அதாவது நம்மளோட சமூகத்தின் மக்களோட வளர்ச்சி தான் நீர் ஆதாரமாக இருக்குது. அதான் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அதாவது தமிழுக்கு மனம் என்று பேர்னு சொல்கிறாங்க. மனம் என்றுனா அது ஒரு மனம், ஒரு நல்ல ஸ்மெல்லு, நல்ல வாசனை, அந்த மாதிரி ஒரு தமிழாக இருக்குது. வாழ்வுக்கு நிருமித்த வாழ்க்கையே உருவாக்கியிருக்குது தமிழ். ஒரு ஊரையே உருவாக்கியிருக்குது, அது மாதிரி சொல்கிறாங்க. தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். அதாவது தமிழெங்கள் இளமைக்கு பாலாக இருக்குது. இளமையிலேயே நாங்கள் தமிழ் படிச்சிருக்கோம், இளமையிலேயே படிக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இளமைக்கு பால். ஸோ இன்ப தமிழெங்கள் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். அதாவது அந்த தமிழ்ன்றது இந்த புலவர்கள் நிறைய இந்த வசனம் கவிதைகள்லாம் நிறைய எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது வேல் மாதிரி, எப்படி முருகருக்கு வேல் இருக்குது அந்த மாதிரி புலவருக்கு வேல், அந்த வேல் மாதிரி இருக்குது அந்த தமிழ். ஸோ தமிழெங்கள் உயர்வுக்கு வான். நாங்கள் எந்த அளவுக்கு வானளவுக்கு தான் நாங்கள் படிப்போம் தமிழை, வானுக்கு மேலேயும் படிப்போம், உயர்வுக்கு வானளவுக்கு மேலே வச்சு பார்ப்போம் நாங்கள் தமிழை. அதுக்கப்புறம் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன். அதாவது நாங்கள் ரொம்ப சோர்வாக இருந்தோம்னா அது எங்களுக்கு பூஸ்ட்டு குடிக்கிற மாதிரி. அதாவது பூஸ்ட்டு குடிக்கிறோன்னா நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக குடித்த மாதிரி. அசதிக்கு சுடர் தந்த தேன் குடித்தா எப்படி ஸ்ட்ரென்த் இருக்குமோ அதுபோல் எங்கள் அசதிக்கு அதுதான் தமிழ் தான் எங்களுக்கு தேனாக இருக்குது அப்படின்றாங்க. தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அதாவது தமிழ் எங்களுக்கு அறிவுக்கு தோலாக இருக்குது, தோல் கொடுக்குது எங்களோட அறிவுக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். வைரத்தோட வாள் இருக்குது, வைரத்தில் வாள் செஞ்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த தமிழ் எங்களுக்கு, எங்களோட கவிதைக்கு, நாங்கள் எழுதுகிற கவிதைக்கு. இது பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தைகள் எல்லாமே. தமிழை எந்தெந்த பெயர் சொல்லி வர்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பார்த்துலாம். நிருமித்தனா உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, வசதினா சோர்வு. அமுதென்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையாக இருக்குது. அந்த தமிழுக்கு நிலவு என்று பெயர் இருக்குது,
சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது வந்து நீராதாரம் முக்கியமானது சமூக வளர்ச்சிக்கு. அதுதான் அதை கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு மனம் என்று பெயர், வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர்னா எங்களுடைய வாழ்க்கையே அமைச்சிருக்கிறது, ஒரு ஊராக அமைச்சிருக்கு அந்த தமிழ் எங்கள் இளமைக்கு வந்து பாலாக இருக்குது. இளமை நாங்கள் வந்து எங்கே இருக்கிறதுக்கு காரணம் அந்த இளமை, அந்த இளமையான தமிழ், அந்த பால் தான் காரணம். அந்த பால் எப்படின்னா நல்ல புகழ்மிக்க புலவர்கள் வந்து கூர்மையான வேலாக இருக்குது, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேலாக இருக்குது. ஏன்னா மிகுந்த புலவர்களுக்கு என்னது வசனம் கவிதைகள் எழுதுறது தான், அந்த தமிழ் வேர்டில் எழுதுறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு கூர்மையான வேல் போன்றதுன்னு சொல்கிறாங்க. தமிழங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, வான அளவுக்கு எல்லை. இந்த தமிழங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன். எங்களோட சோர்வெல்லாம் போயிடும் அந்த தேன் கண்டி நாங்கள் பருகணும்னா. தேன் மீன்ஸ் அந்த தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். எங்களுக்கு துணை கொடுக்குற தோல், அறிவுக்கு தோலாக இருக்குது, தோலுக்கு தோலாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த மாதிரி தோலுக்கு அந்த அறிவுக்கு வந்து தோலாக இருக்குது, தோல் கொடுக்குது எங்களுக்கு. தமிழங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற ஒரு உறுதிமிக்க வாளாக இருக்குது, உறுதிமிக்க வாள். கவிதைக்கு வைரம் போன்றது. நம்ம கவிதை எழுதுறோன்னு வச்சுக்கோ தமிழில், அந்த கவிதைக்கு அது வந்து ஒரு உறுதிமிக்க வாளாக இருக்குது. நூல்வெளி பார்க்கலாம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றினால்தான் அவர் வந்து பாரதிதாசன் பெயர் மாற்றிருப்பார். அவர் எழுதிய கவிதைகளில் வந்து பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், நம்ம விதவைகள் மறுமணம் பண்ணுறது தான் கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பொருளாகவும் பாடி இருக்காரு. அது எல்லாத்துக்குமே பாடியிருக்காரு பாடல்கள். ஸோ இவர் வந்து புரட்சி கவின்னு சொல்கிறாங்க, பாவேந்தர்னு சொல்கிறாங்க. பாரதிதாசனோட கவிதைகள் வந்து அந்த கவிதைகள், அந்த பாரதிதாசன் கவிதைகள்ன்ற அந்த நூலில் வந்து தமிழ் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு சொல்கிறாங்க. காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், தமிழும் அமிர்தமே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழனின் நெஞ்சம் இனிக்கும். fill in the blanks பார்த்துடலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். கலைச்சவங்களுக்கு, நாள் முழுத்த கலைச்சவங்களுக்கு. நிலவு கூட்டல் என்று நிலவென்று ஏ வருது, நிலவு ஒன்றுனா ஓ வரணும், இது வந்து வென்று ஏ தான் வரணும். தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். அமுது கூட்டல் என்று செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். ஆல்ரெடி குறித்து வச்சிட்ருக்கு. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.